பாண்டியர்கள் தேடி பயணம், வரலாற்று ஆய்வுக்குழுவின் வரலாற்று தேடல். பாண்டிய மன்னர்களின் வரலாற்றை உலகிற்கு எடுத்துரைக்கும் உன்னத நோக்கம். தமிழகம் முதல் ஆந்திரா வரை முத்திரை பதித்த பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுக்கள். மதுரையில் பாண்டியர் மியூசியம் அமைக்க ஏற்பாடு. தமிழகத்தின் தென்பகுதியை ஆண்ட பாண்டிய மாமன்னர்களின் கல்வெட்டுகளையும் நாணயங்களையும் மீட்டெடுக்கும் நோக்கில் பாண்டியர்கள் தேடி பயணம் என்ற வரலாற்று ஆய்வுக் குழுவினர் 67 பேர் தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆய்வுக்குழுவானது 2015ஆம் ஆண்டு முதல் கடந்த 10 ஆண்டுகளில் இதுவரை 8544 கல்வெட்டுகளை கண்டறிந்து ஒருங்கிணைத்து முறையாக ஆவணப்படுத்தியுள்ளது. இந்த கல்வெட்டுக்கள் பாண்டிய பேரரசின் ஆட்சி முறை, எல்லைகள், சமூக அமைப்பு மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் உயிருள்ள ஆதாரங்கள் என தெரிவித்தனர். தமிழ்நாட்டை தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலங்களிலும் நேரடியாக கள ஆய்வுகளை மேற்கொண்டு பாண்டியர் கல்வெட்டுகளை கண்டறிந்து அவற்றை மக்கள் மத்தியில் காட்சிப்படுத்தியுள்ளது. முதல் பாண்டியர்களுடைய எல்லை எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டியிருந்துச்சு. இங்க கன்னியாகுமரியிலிருந்து ஆந்திரா வரைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆந்திரா எது வரை அப்படின்னு நம்ம தேடி கண்டுபிடிக்கும் பொழுது எங்களுடைய பயணமா நாங்கள் ஆந்திராவில் தான் 1.5 வருஷமா ரிசர்ச் பண்ணோம். அதுல கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போனதுக்கான சான்றுகள் நம்மகிட்ட இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகள் பாண்டியாவுடைய எல்லையை குறிக்குது. அங்க வரைக்கும் இருந்திருக்காங்கன்ற கல்வெட்டுகள் தெரிய வச்சு அதுக்கப்புறம் அந்த கல்வெட்டுகளை ஃபுல்லாமே ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சோம். இந்த கல்வெட்டுகள் ஆட்டப்படி ஒருங்கிணைச்சாதான், ஏன்னா பாண்டிய மன்னர்கள் ஒரே பேர்ல வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு பட்டம் மாறன் சடையன் இருக்கும். ஆனா சுந்தர பாண்டியன், வீரபாண்டியன், குலசேகரமா பாண்டியன், விக்ரம பாண்டியன் இந்த பெயர்கள் தான் மாறி மாறி வர்றதுனால இதுல எத்தனை மன்னர்கள் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை பத்தி விலக்கி அதை கொண்டு வரதுக்காண்டி அவங்களுடைய மெய்கீர்த்திகள் இருந்து தனித்துவமா அவங்களுக்கு வரலாறு எழுத ஆரம்பிச்சோம். அது போயிட்டு இருக்கு ஒரு வழியா நமக்கு. அதே நேரத்துல நம்ம சில கள ஆய்வுகள் மேற்கொள்வோம். பாண்டியர்களுடைய பழைய, இப்ப நம்ம என்ன சொல்றது, அகழ்வாராய்ச்சி பண்றதுக்கு இன்னைக்கு அரசாங்கம் சில இடங்களை தேர்ந்தெடுத்தாலும் நாங்க இந்த பாண்டிய நாட்டுல 55 இடங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து பலதரப்பட்ட பொருட்கள் நமக்கு கிடைக்குது. சிவப்பு கருப்பு பானை ஓடுகள் கிடைக்குது, அரசு முத்திரை சின்னங்கள் கிடைக்குது, நமக்கு நாணயங்கள், ஆற்றுப்படுகைகளை முக்கியமா இன்றளவும் போன 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட ஒரு சின்ன நாணயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அது நம்ம குருவித்துறை, விக்ரம சோழபுரம் இந்த லைன்ல அந்த அங்கிட்டு சரி, நம்ம அங்கிட்டு தாமிரபரணி சைடு, அந்த சைடும் பாத்தீங்கன்னா நமக்கு சில நாணயங்கள் கிடைக்குது. அதுல நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தேடுதல் வேலையா அந்த வேலையை நம்ம வச்சு நம்மளோட டீம் சார்பா சில நாணயங்கள் ஆற்றுப்படுகையில நம்ம சேகரிச்சு எடுத்துட்டு இருக்கோம். பாண்டியர்களின் மீன்கொடி, அரச முத்திரை, அதிகார சின்னம் மற்றும் அரச செங்கோல் ஆகியவற்றை மறுபடியும் உருவாக்கி பாண்டியர் அரசர்களின் வரலாற்றுக்கு மீண்டும் உயிர் தந்துள்ளனர். பாண்டிய மன்னர்களின் பெருமையை மக்களிடம் எடுத்துச் செல்லும் நோக்கில் முதலாம் மாரவர்மன் சுந்தர பாண்டியன், முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் உள்ளிட்ட பல மாமன்னர்களின் பிறந்தநாள் விழாக்களை கடந்த 6 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வருகிறது. அழகர் கோயில், கள்ளழகர் கோயிலில் பாண்டியர்கள் தேடி பயணம் வரலாற்று ஆய்வுக்குழு சார்பில் மதுரையை ஆண்ட சுந்தர பாண்டியனின் சந்தி பூஜை நடைபெற்றது. இக்கோயில் முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் காலகட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. அவர் நினைவாக பாண்டியர்களின் செங்கோல், அரச முத்திரைகள், சின்னங்கள் வெளியிடப்பட்டன. கிபி 1180 முதல் 1480 காலகட்டத்தின் 50 பாண்டியர் கால நாணயங்கள் வரலாற்று சான்றுகளுடன் அறிமுகப்படுத்தி வெளியிட்டனர். பாண்டியர் பேரரசு சார்பில் விஜயநகர பேரரசின் சின்னம் ஒற்றுமையின் அடையாளமாக விஜயநகர பேரரசின் அரவிடு வம்சம் அனக்குந்தி சமஸ்தானத்தின் 19வது ராஜா கிருஷ்ணதேவராயருக்கு வழங்கப்பட்டது. விஜயநகர பேரரசு சார்பில் பாண்டியர்களின் மீன் சின்னம் பாண்டிய வம்சாவளியினரும் முன்னாள் தமிழக தடய அறிவியல் துறை இயக்குநருமான விஜயகுமாருக்கு வழங்கப்பட்டது. பாண்டியர் கால நாணயங்களை சேகரித்து பாதுகாத்து ஆவணப்படுத்தும் பணிகள் எதிர்காலத்தில் பாண்டியர்களுக்கென பிரத்யேக அருங்காட்சியகம் அமையும் என ஆய்வுக்குழு ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்தார். அது கிட்டத்தட்ட சங்க காலத்துல இருந்து கடைசி 1780 வரைக்கும் கிட்டத்தட்ட பூலித்தேவர் காலம் வரைக்கும் இருந்த மன்னர்கள்ல எல்லாருடைய வாழ்வியலுக்கும் தனிப்பட்ட முறையில இப்ப ஒவ்வொருத்தவங்கள பத்தின பர்சனல் ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய அந்த மொத்த கல்வெட்டு சேகரிப்பு மூலியமா என்ன ஆகும்னா ஒவ்வொரு மனிதரையும் தனித்தனியா பிரிக்க முடியும் மன்னர்களையும்.
இப்ப சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் எல்லாத்தையும் தனித்தனி அவங்க கல்வெட்டு எல்லாமே நமக்கு வர்றதுனால அதை வச்சு இவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட பிளாகை நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னா இப்ப வந்து புத்தகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் தான் வரும். இந்த மன்னருக்கு இந்த பட்ட பேர் இருந்துச்சு, இந்த மன்னருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட அரசி பேரோ இல்ல அவ்வளவுதான் வரும், இல்ல அவங்களோட நட்சத்திரம் தான் வரும், 2 போர்ல ஈடுபட்டது வரும். ஆனா ஒவ்வொரு மன்னரையும் தனித்துவமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க காலகட்டத்தை தெரிஞ்சுக்கலாம், அவங்க செஞ்ச கொடைகளை தெரிஞ்சுக்கலாம், அவங்க கட்டின கோயில் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம், அவங்க கொடுத்த பூஜைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாரம்பரியத்தை அப்படியே கொண்டு வந்துடலாம். காலகட்டத்துல வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை வந்து அவங்க கொடுத்துட்டு போனது நமக்கு. உண்மையை சொல்லுவாங்க, கல் தோன்றா முன் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்ற மாதிரி வெறும் கல்லும் மண்ணும் கடந்த ஊரை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராமத்துல ஒரு கோயிலை உருவாக்கி, ஒரு நகரத்தை உருவாக்கி, ஒரு வணிகத்தை உருவாக்கி இன்னைக்கு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க அத்தனை வாழ்வியலும் அவங்க நமக்கு கொடுத்தது. ஸோ அவங்களை ஞாபகப்படுத்துற விதமாகவும் மக்களுக்கு பழைய டெக்னாலஜி இன்ன வரைக்கும் நம்மளால கடல் நீரை வந்து குடிநீராக்க முடியல. நம்மகிட்ட இவ்வளவு இருந்தும் அன்னைக்கு அப்படி எப்படி தண்ணி கொண்டு போயிருப்பான், எதை வச்சு கொண்டு போயிருப்பான், எவ்வளவு தண்ணி கடல்ல இருந்து எடுத்திருப்பான். அந்த டெக்னாலஜி, பழைய டெக்னாலஜி இன்னும் இந்த அளவுக்கு இல்லை. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாறையில செதுக்கப்பட்ட சின்ன ஒரு ஓவிய கரையால் இன்ன வரைக்கும் நம்மளால வந்து அழிக்க முடியல. ஸோ பழைய டெக்னாலஜிக்குள்ள திருப்பி ரெனோவேஷன் பண்றதுக்கும் திருப்பி கொண்டு வரதுக்கும் ஒரு வழிகளாக இருக்கும். ஆன்மீகம் பாதுகாக்கப்படும், கண்டிப்பா கோயில்கள் பாதுகாக்கப்படும், நீதி நேர்மை நியாயம்னு இப்படிலாம் இருந்தாங்க மன்னர்கள் அப்படின்ற நம்மளுடைய பண்பாடும் நாகரிகமும் காக்கப்படும். இதுவரை 80க்கும் மேற்பட்ட நடுகற்கள் மற்றும் பல புதிய கல்வெட்டுகளை கண்டறிந்து அவற்றை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றை பாதுகாத்து வருகிறது. இந்த அனைத்து பணிகளுக்கும் பின்னால் உள்ள ஒரே உயர்ந்த குறிக்கோள் பாண்டியர் பேரரசுக்கென ஒரு அருங்காட்சியகத்தை அமைப்பதுதான் என்கின்றனர். பாண்டியர்களின் கல்வெட்டுகள், நாணயங்கள், அரச முத்திரைகள், மீன்கொடி, செங்கோல் மற்றும் அனைத்து வரலாற்றுச் சான்றுகளையும் ஒரே இடத்தில் தொகுத்து உலகிற்கு பாண்டியர் பெருமையை வெளிப்படுத்தும் ஒரு நிரந்தர வரலாற்று மையத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இந்த குழு செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது.